பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கர்த்தர் தான் சிருஷ்டித்த யாவரையும் அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகிறவராகவே இருக்கின்றார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவரும் இல்லை, எவரையும் ஒடுக்கிறவரும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவன் தமது பிள்ளைகள் சமூகத்தில் ஒடுக்கப்படுவது போல் காணப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆகவே வேதத்தின்படி ஒருவர் ஒடுக்கப்படுவது நீதி அல்ல, நியாயமும் அல்ல. தேவனை ஆண்டி நிற்கும் நாம் அத்தகைய தெய்வீக சிந்தனையோடு வாழ வேண்டும். அதுவே கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்பட்ட கிறிஸ்தவரின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே நம் கண்களுக்கு முன்பதாக எந்த ரீதியிலாகிலும் ஒடுக்கப்படுவது போல் யாராகிலும் தென்பட்டால் அத்தகைய சூழ்நிலைகளை நல்வாய்ப்புகளாக கருதி அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து தேவனை மகிழ செய்வோமாக. ஒருவேளை அவர்கள் இந்த சமூகத்தில் சிறியர்களுக்கு காட்சியளித்தாலும் இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தொடர்ந்து நற்கிரிகளை நம்மில் பெருக செய்து சமூகத்திற்கும் சபைக்கும் நல் உதாரணமாய் இருப்போம். நன்மைகளை நம் சந்ததிக்கு கடத்தி செல்வோம். God bless you abundantly.